அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அண்ணல் நபியின் அழகிய வரலாறு என்ற தொடரில் நேற்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிற பொழுது அவர்கள் பிறந்த அந்த சமூகம் எப்படி இருந்தது, எவ்வளவு அறியாமையில் நீடித்திருந்தார்கள் என்பது குறித்த விளக்கங்களை நேற்றைக்கு நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு முதல் உண்டான வரலாற்றை நாம் பார்க்க இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு அடிப்படையான செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றில் ரெண்டு வகையாக நாம் பிரிக்க வேண்டும். ஒன்று, அவர்களுடைய பிறப்பு முதல் இறை தூதராக நியமிக்கப்படுகிற காலம் வரைக்கும் உண்டான ஒரு வரலாற்று செய்தி. அதன் பிறகு நபியாக ஆனதில் இருந்து அவர்கள் மரணிக்கின்ற வரைக்கும் உண்டான அடுத்த வரலாற்று செய்தி. அவர்கள் நபியாக என்றைக்கு இறைவனால் தேர்வு செய்யப்பட்டார்களோ அன்றிலிருந்து அவர்கள் மரணிக்கின்ற காலம் வரைக்கும் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு செய்திகளும் துல்லியமாக 100% வரலாற்றிலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எதுவுமே விடுபடலை, எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அவங்க பேசினது, அவங்க நடந்தது, அவங்க சொன்னது, அவங்க அங்கீகரித்தது, அவங்க பார்த்தது, சிரித்தது, அழுதது, எல்லா விஷயங்களும், ஓடியது, விளையாடியது, அவங்களுடைய நபித்துவ வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்துச்சோ எல்லாமே, அவர்கள் மலஜலம் கழிக்க சென்றது, அவர்கள் சாப்பிட்டது, அவர்கள் உறங்கியது, ஒன்று விடாமல் எல்லாம் பதிவு செய்யப்பட்டுருச்சு. ஆனால் அதற்கு முந்தைய காலத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சாதாரண மனிதராகத்தான் இருந்திருக்கிறார்கள். பிறக்கிற நேரத்தில் உலகத்தில் எப்படி மற்ற குழந்தைங்கள்லாம் பிறந்துச்சோ அது மாதிரி 10-11 ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பும் இருந்திருக்கிறது. 40 வயது வரைக்கும் உண்டான வரலாறும் அதே நிலையில தான். அது ஒரு பெரிய கவனத்திற்குரிய வரலாறாக இல்லாத காரணத்தினால அதில் நமக்கு பெரிய வரலாற்று குறிப்புகள்லாம் கிடைக்கல. அதில் ரொம்ப அற்பமான செய்திகள் மட்டும்தான் நமக்கு கிடைக்கிறது. ஆத்தன்டிக்காக, ஆதாரபூர்வமாக பிறப்பிலிருந்து நபித்துவம் வரைக்கும் உண்டான வரலாறு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப கம்மியான செய்திகள் தான் ஆதாரபூர்வமான வழியில் நமக்கு கிடைக்கிறது. அதில் நிறைய கதைகளை எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறாங்க. வரலாற்று செய்திகளாக நிறைய கிடைத்தாலும் எது நமக்கு குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படைக்கு முரணில்லாமல் இருக்கிறதோ அதை வரலாற்றிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது தான். எது அதுக்கு முரணான செய்திகளாக தெரிகிறதோ அதை தள்ளி விட்டுட்டு நபித்துவ வாழ்க்கையில் என்ன இருக்கோ அதை நம்ம பார்த்துக்குவோம். அதுக்கு முந்தி உள்ள செய்திகளை நம்ம பின்பற்றுவதற்குரிய விஷயங்கள் இல்லாத காரணத்தினால ஒரு வரலாற்று தகவலாக நாம் தெரிந்து கொண்டு போய்விடலாம். ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு எங்கிருந்து துவங்குகிறது, அவங்களுடைய பாரம்பரியம் எப்படி வருது, எந்த பின்னணியில் வருது என்று பார்த்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கிருந்து ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பாரம்பரியம் துவங்குகிறது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா ரசூலுல்லாஹ்வே தன்னுடைய வாய்மொழியாகவே சொல்கிறாங்க அந்த செய்தியை, தன்னுடைய பாரம்பரியத்தை பற்றி. ஆனால் தமிழில் சில புத்தகங்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. நிறைய ரசூலுல்லாஹ்வுடைய பாரம்பரியங்கிற பேரில் அப்துல்லாவில் ஆரம்பித்து, ரசூலுல்லாஹ்வுடைய தந்தையில் ஆரம்பித்து அவங்க பேர், அவங்களுடைய அத்தா பேர், அவங்களுடைய அத்தா பேர், அவங்களுடைய அத்தா பேருன்னு அது ஒரு லிஸ்ட்டை போட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் ஒரு சங்கிலி தொடரை கொண்டு போய் முடிச்சிருக்கிறாங்க. அவ்வளவு தூரத்துக்கெல்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கும் இப்ராஹிம் நபிக்கும் இடைப்பட்ட காலம் என்பது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இடைவெளி உள்ள காலகட்டம். அதுக்கெல்லாம் நமக்கு துல்லியமான வரலாற்று செய்திகள் இல்லை. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லியிருந்தால் தெரியும், அல்லது ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாய்மொழியாக சொல்லியிருந்தால் அது நமக்கு தெரியும். அது அல்லாமல் கற்பனை செய்து சொல்வதற்கு இயலாது. அது வரலாற்றை கடந்த ஒரு காலகட்டத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகள். இதில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அபுல் அஸ்கா என்ற நபித்தோழர் அறிவிக்கிறார்கள், சமீஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்கூல், நபி அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், இன்னல்லாஹ் அஸ்தஃபா கினானத மின் உல்தி இஸ்மாயில், இஸ்மாயிலுடைய சந்ததிகளில் அல்லாஹ் கினானாவை தேர்வு செய்தான். இஸ்மாயில்ங்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மகன் இஸ்மாயில், இஸ்ஹாக்னு 2 பேர் பிறக்கிறாங்க. அதில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தேர்வு செய்கிறான். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இஸ்மாயிலுடைய சந்ததிகளில் அல்லாஹ் கினானாவை தேர்வு செய்தான். அவங்க பிள்ளைங்களில் சந்ததிகள் எடுத்துக்கிட்டால் கினானான்னு ஒரு ரூட் ஒன்று வருது போல இருக்கு. அந்த கினானாங்கிறவரை அவர்லேருந்து அல்லாஹ் தேர்வு செய்கிறான். அடுத்து சொல்கிறாங்க, வஸ்தஃபா குரைஷன் மின் கினானா, அந்த கினானாவுடைய சந்ததிகளில் அந்த பாரம்பரியத்தில் எடுத்துக்கொண்டால் குரைஷை அல்லாஹ் தேர்வு செய்கிறான். குரைஷியை வஸ்தஃபா மின் குரைஷின் பனி ஹாஷிமின்,
அப்படியே அந்த அந்த தொடரில் வந்து கொண்டே இருந்துச்சு என்று சொன்னால், அந்த குறைஷிகளில் பனு ஹாஷிமை, ஹாஷிமுடைய பிள்ளைகளை, அந்த சந்ததிகளை அல்லாஹ் தேர்வு செய்கிறான். கினானாவை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு கினானா வர்றார் அந்த பாரம்பரியத்தில். கினானாவுக்கு பிறகு குறைஷ் வர்றாங்க. குறைஷிகளில் பனு ஹாஷிம் என்ற பிரிவு வருகிறது. வஸ்தஃபானி மின் பனி ஹாஷிம், பனு ஹாஷிமிலே அல்லாஹ் என்னை தேர்வு செய்தான். பனு ஹாஷிம்ல இருந்து வரக்கூடிய பிள்ளைகள் அந்த வாரிசு வம்சத்தில் தான் அல்லாஹ் என்னை தேர்வு செய்கிறான். அந்த பனு ஹாஷிம்ல தான் அப்துல் முத்தலிப் வர்றாரு. அப்துல் முத்தலிபுக்கு பிள்ளையா அப்துல்லா வர்றாங்க. இந்த அப்துல்லாஹிற்கும் ஆமினா அம்மையாருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகனாக இந்த உலகத்திலே பிறக்கிறார்கள். இந்த செய்தி முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 4573வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகளாருடைய பாரம்பரிய பின்னணி இது. இதை தாண்டி சொல்லப்படுற விஷயங்கள் நம்ம ஏற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஆத்தன்டிக்கானதும் இல்லை. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாரம்பரியத்தில் பிறக்கிறாங்க. எப்போ பிறக்கிறாங்க என்றால், சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க ஒரு செய்தி சொல்றாங்க. ஃபத்ரத்து பைன ஈசா வ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்துமியத்தி சனத்தின். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் வர்றாங்க. ஈசா நபிக்கு பிறகு அடுத்து இடையில நபிமார்கள் அனுப்பப்படலை. அடுத்து ரசூலுல்லாஹ் தான் நபியாக வர்றாங்க. அப்போ இந்த சல்மான் ஃபாரிசி சொல்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கும் நபிகள் நாயகத்துக்கும் இடையிலே உள்ள கால இடைவெளி எவ்வளவு என்று கேட்டால், சித்துமியத்தி சனத்தின் 6 நூற்றாண்டுகள் ஆகும். அப்போ ஈசா நபியினுடைய வருகைக்கு பிறகு ஏறத்தாழ ஒரு 600 ஆண்டு காலம், 6 நூற்றாண்டு காலத்திற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள் என்ற செய்தியை சல்மான் ஃபாரிசி அவர்கள் சொல்லுகிறார்கள். இது இப்போ நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிற கணக்குப்படி சொல்றதா இருந்தால் கிபி 571 என்ற கணக்கில் நாம் சொல்றோம். கிறிஸ்துவுடைய பிறப்பை வச்சு தானே சொல்றோம். இப்போ கிறிஸ்துவுடைய பிறப்பிற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 571ஆம் ஆண்டு பிறக்கிறார்கள். அவர்கள் பிறக்கக்கூடிய காலகட்டம். இப்போ நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தா கூட இந்த வருஷத்தை கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ முஸ்லீம்களுடைய பழக்கத்தில் ஹிஜ்ரி வருஷம் நடைமுறையில் இருக்குதானே. ஹிஜ்ரி அடிப்படையில் தானே நம்ம காலண்டர்களை கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஹிஜ்ரி காலண்டரை வைத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த காலத்தை நாம் இந்த கிபி கணக்கில் கண்டுபிடித்து விடவும் முடியும். அதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. இப்போ இன்னைக்கு வந்து ஹிஜ்ரி கணக்கு எடுத்துக்கொண்டால் 1438வது ஆண்டு ஓடுகிறது. ஹிஜ்ரி 1438. 1438 என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்து 1438 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதான் ஹிஜ்ரத்து தானே. என்னைக்கு ஹிஜ்ரத்து பண்ணுறாங்களோ அன்னைக்கு தான் முதல் ஹிஜ்ரி 1ன்னு கணக்கு பண்ணுறோம். அப்போ 1438 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதுக்கு முந்தி ரசூலுல்லாஹ் எப்போ பிறந்தாங்க? ரசூலுல்லாஹ் வந்து ஹிஜ்ரத்துக்கு போனது அவங்களுடைய 53வது வயசுல போறாங்க. அப்போ 1438 அதோட அதுக்கு முந்தி உள்ள ஒரு 53 சேர்த்துக்குங்க. 1491 1438 பிளஸ் 53 1491. இப்போ 1491 ஆண்டுகளுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்திருக்கிறார்கள். இப்போ நீங்கள் இப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் இந்த 571 வராது, அதுவும் இடிக்கும். இப்போ 2017 இருக்கிறது. 2017ல் 1491 மைனஸ் பண்ணீங்கன்னா எவ்வளோ வரும்? அது வந்து இந்த கணக்கு கரெக்டாக வராது. 526 அந்த அளவுக்கு 71 வராது. அதில் டிஃபரெண்ட் வரும். எதனால் டிஃபரெண்ட் வருதுன்னு கேட்டால், இப்போ நம்ம பார்க்குற இந்த ஹிஜ்ரி கணக்கு என்பது சந்திரனை மையமாக வைத்த கணக்கு. கிபி கணக்கு என்று சொல்வது சூரியனை மையமாக வைத்த கணக்கு. சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையில வித்தியாசம் உண்டு. சந்திர கணக்கில் வருஷத்துக்கு ஒரு 10-11 நாட்கள் குறைந்து கொண்டே இருக்கும். சூரிய கணக்கில் 11 நாட்கள் கூட இருக்கும். இந்த கணக்கையும் சரி பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த காலம் என்பது கிபி 571ஆம் ஆண்டு நபி அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் என்பதை நாம் துல்லியமாக அறிந்து கொள்ள முடிகிறது. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற காலத்தில் ஹிஜ்ரியும் கிடையாது, கிபியும் கிடையாது. அப்போ இந்த எந்த கணக்குமே கிடையாது. ஹிஜ்ரி கணக்கெல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் தானே வருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சி பொறுப்பை ஏற்ற சில வருடங்களுக்கு பிறகு தான் அவங்க வந்து நமக்குன்னு ஒரு ஆண்டு கணக்கு வேணும் அப்படின்னு அதை உண்டாக்குறாங்க. அது வரைக்கும் கிடையாது. ரசூலுல்லாஹ் காலத்திலையும் ஹிஜ்ரி கிடையாது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்திலையும் ஹிஜ்ரி கணக்கு கிடையாது. அப்போ ரசூலுல்லாஹ் காலத்தில் வேற என்ன கணக்கு இருந்துச்சுன்னா, அந்த சமூகத்தில் ஏதோ ஒரு பெரிய பிரபலமான நிகழ்ச்சிகள் நடக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு ஒரு காலண்டர் மாதிரி பயன்படுத்திக்குவாங்க. இந்த நிகழ்ச்சி நடந்துச்சுல அதுக்கு முந்தின வருஷம். இப்போ கூட நீங்கள் கிராமத்துல எல்லாம் பார்க்கலாம். அவங்களுக்கு தேதி அதையெல்லாம் சொல்லாமல் அவங்க ஊரில், அவங்க வீட்டில், அவங்களுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடந்துச்சோ அதை வச்சே எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சுல, கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் தான் இவன் பிறந்தான்
இவருடைய பிறந்த தேதி எப்படி சொல்லுவாங்கன்னா, யாரோ ஒருத்தர் திருமணமானதை அல்லது யார் வீட்லேயோ வந்து புதிதாக குடியேறினதை அவங்க குடும்பத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லி அதை வைத்துக்கொண்டு வருஷத்தை கால்குலேட் பண்ணிக்குவாங்கல்ல. இதே மாதிரியான ஒரு மெத்தேடு தான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலையும் இருந்திருக்கிறது. அந்த கணக்கில் சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு எப்பொழுது பிறந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது ஆமுல் ஃபீல், யானை ஆண்டு என்ற ஒரு ஆண்டில் நபிகள் நாயகம் அவர்கள் பிறந்தார்கள் என்ற ஒரு செய்தி கிடைக்கிறது. ஆமுல் ஃபீல்னா என்ன? யானை படை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சனா யமன் தேசத்தில் இருந்து ஆபரகா என்ற ஒரு மன்னன் காபாவை அழிப்பதற்காக வேண்டி யானைகளை படையாக திரட்டி கொண்டு காபாவை நோக்கி வருகிறான். வருகிற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய ஆலயத்தை சின்னஞ்சிறிய பறவைகளை கொண்டு அந்த யானை படையை அழித்து துவம்சம் செய்துவிட்டு அவனுடைய அந்த காபாவை அல்லாஹ் காப்பாற்றுகிறான். இந்த நிகழ்ச்சி நடந்த ஆண்டு எந்த ஆண்டோ அந்த ஆண்டில்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். அதற்கு நமக்கு சான்றுகள் கிடைக்கிறது. ஹாக்கிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், உலிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமல் ஃபீலி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யானை ஆண்டிலே தான் பிறந்தார்கள். அது ஒரு பெரிய அற்புதமான, அந்த மக்களால் மறக்க முடியாத ஒரு பெரிய வரலாற்று செய்தி. இப்போ இன்னைக்கு கூட நீங்கள் எடுத்துங்க, நம்ம சமகாலத்திலே நம்மால் மறக்க முடியாத சில நிகழ்வுகளை நாம் சந்திச்சிருக்கோம். இன்னும் 30 வருஷம் ஆனாலும் அதை நம்ம பேசி கொண்டு தான் இருப்போம். சுனாமியை பார்த்தோம். சுனாமியை பார்த்த பிறகு இன்னைக்கு வரைக்கும் சுனாமியை பற்றி பேசிக்கிட்டு தானே இருக்கிறோம். சென்னை பெருவெள்ளத்தை பார்த்தோம். இன்னும் 10 வருஷம் போனாலும் சென்னை பெருவெள்ளத்தை வச்சு அந்த வெள்ளம் வந்துச்சுல, அதுக்கு அடுத்த வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் என்றெல்லாம் நம்முடைய பேச்சு வழக்கம் இருக்கத்தான் போகிறது. அந்த மாதிரி நபி அவர்களுடைய காலத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த மக்களுடைய உள்ளத்திலே தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருந்தது. ஏன்னா ஒரு சிறிய பறவைகளை அனுப்பி அந்த பறவைகள் வந்து ஒரு சின்ன சின்ன கற்களை, சூடேற்றப்பட்ட கற்களை கொண்டு வந்து யானைகளின் மீது வீசுகிறது. அந்த யானைகள் எல்லாம் மெல்லப்பட்ட வைக்கோல்களை போல மாறிவிட்டன. அல்லாஹ் கூட குர்ஆன்ல சொல்லி காட்டுறான்ல, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், யானை படையினரை உமது இறைவன் எவ்வாறு நடத்தினான் என்பதை நீர் சிந்திக்கவில்லையா? அலம் யஜஅல் கைதஹும் ஃபீ தத்லீல், அவர்களுடைய சூழ்ச்சியை அல்லாஹ் வீணானதாக ஆக்கவில்லையா? அர்ஸல அலைஹிம் தைரன் அபாபில், அவர்கள் மீது அபாபில் என்ற பறவையை அவன் அனுப்பி வைத்தான். தர்மீஹிம் பி ஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல், சூடேற்றப்பட்ட கற்களை அந்த பறவைகள் அவைகளின் மீது எரிந்தன. ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபிம் மவ்கூல், அவர்கள் மெல்லப்பட்ட வைக்கோல்களை போல மாறிவிட்டார்கள். சின்ன பொடி கல்லை தூக்கி போட்டு எதை கொண்டு எதை அழிக்கிறான் பாருங்க. அல்லாஹ்வுடைய ஆற்றலை புரிஞ்சு கொள்றதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய அத்தாட்சி. அல்லாஹ் அழிக்கணும்னு முடிவெடுத்துட்டாம்னா அழிக்கிறதுக்கு சமமான ஆற்றல் உடையவர்களை தான் அனுப்பணும்னு அல்லாஹ்வுக்கு தேவையே கிடையாது. யாரையும் அழிப்பான், எப்படியும் அழிப்பான். ஒரு யானையோடு ஒரு சிட்டுக்குருவியை ஒப்பிட்டு பார்த்தால் எங்க இருக்கிறது? ரெண்டுக்கும் மலைக்கும் அடுவுக்கும் உண்டான வித்தியாசம். இந்த மாதிரி ஒரு சமூகத்தில் 2 பேர் போட்டி போட போனாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன்னா போய் சாவ போறேன்னு கேட்போம். ஒரு யானை படையோடு மோதுவதற்கு அல்லாஹ் தேர்வு செய்த ஒரு உயிரினம் ஒரு சின்ன பறவை இனம். இந்த பறவையை வைத்துக்கொண்டு யானையை அல்லாஹ் துவம்சம் செய்த இந்த வரலாறு நபிகளார் பிறந்த ஆண்டிலே நடக்கிறது. இது ஒரு மிகச்சிறந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியாக இருக்கிறது. இது ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் கூட இன்னொரு கேள்வி, துணை கேள்வி வரும். அல்லாஹ் தன்னுடைய ஆலயத்தை காப்பாற்றுறதுக்கு அன்னைக்கு வந்து அபாவில் பறவையை அனுப்பி வச்சான் அப்படின்னு சொல்றீங்கள, அப்போ இன்னைக்கு பள்ளிவாசல்களை இடிக்கிறாங்க வைக்கிறாங்க, இப்போ மட்டும் எதுக்கு அபாவில் பறவை வர்றதில்லை அப்படிம்பாங்க. அல்லாஹ் அதுக்கு மட்டுமே கொடுத்த தனி சிறப்பு அது. அல்லாஹ் காபாவிற்கு மட்டுமே ஹரமன் ஆமினா, அது அபயமளிக்கக்கூடிய ஸ்தலம், புனித ஸ்தலம், அதை அல்லாஹ் தன்னுடைய சொந்த பாதுகாப்பில் எடுத்துக்கிட்டான். மற்ற ஆலயங்களுக்கு அல்லாஹ் வந்து யார் யார் நிர்வாகம் பண்றியோ நீயே பார்த்துக்கணும். உன்னுடைய நிர்வாகத்தின் கீழ் இருக்கிற பள்ளிகளை நீ தான் பாதுகாத்துக்கணுமே தவிர அதுக்கெல்லாம் அல்லாஹ் அபாவில் அனுப்புவேன்னு அல்லாஹ் சொல்லலை. அதனால் அதை மற்ற விஷயங்களுக்கு நாம் பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. இது ரசூலுல்லாஹ் பிறந்த ஆண்டு குறித்த ஒரு செய்தி. எந்த மாதம் பிறந்தார்கள்? ரபியுல் அவல் மாதத்திலே பிறந்திருக்கிறார்கள். இதில் பெரிய கருத்து வேறுபாடுகள் எதுவும் இல்லை. பரவலாக எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் ரபியுல் அவல் மாதத்தில் பிறந்தார்கள் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ரபியுல் அவல் மாதத்தில் என்ன தேதியில் பிறந்தார்கள்? தேதியில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. ரபியுல் அவல் 10 பிறந்தார்கள் என்று சில பேர் சொல்கிறார்கள். ரபியுல் அவல் மாதம் 12 பிறந்ததாக சிலர் சொல்கிறார்கள். எதுவுமே ஆத்தன்டிக்கான செய்தி இல்லை, எல்லாமே வரலாற்று செய்திகள் தான். ரபியுல் அவல் 18 பிறந்ததாக சிலர் சொல்கிறார்கள். ரபியுல் அவல் 15 பிறந்ததாக சிலர் சொல்கிறார்கள். பல்வேறு தேதிகள் சொல்லப்படுகிறது. பரவலாக அறிஞர்களால் ரபியுல் அவல் 12 நபிகள் நாயகம் பிறந்திருக்கிறார்கள் என்ற செய்தி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு செய்தியாக, ஒரு நம்பத்தகுந்த ஒரு செய்தியாக மக்கள் மத்தியிலே இருக்கிறது. ரபியுல் அவல் 12 பிறந்ததாக.
மாதம் ரபியுல் அவல் மாதத்தில் பிறந்துட்டாங்க. 12 பிறந்ததாக ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதில் கிழமை என்ன கிழமையில் பிறந்தார்கள் என்று கேட்டால் அதுக்கு துல்லியமான ஆதாரபூர்வமான வரலாறே கிடைக்கிறது, ஆதாரபூர்வமான நபிமொழியே கிடைக்கிறது. என்ன கிடைக்கிறது என்று சொன்னால், அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிமில் 1978வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க சொல்றாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுயில அன் சௌமில் இஸ்னைன், திங்கட்கிழமை நோன்பு வைப்பதை பற்றி நபிகளாரிடத்திலே கேட்கப்பட்டது. திங்கட்கிழமை நோன்பு வைக்கிறத பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் வாரத்தில் என்ன நோன்பு வைப்பாங்கல்ல, ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் ரசூலுல்லாஹ் நோன்பு வைக்கக்கூடிய பழக்கம் உள்ளவங்களா இருந்திருக்கிறாங்க. இப்போ திங்கட்கிழமை நோன்பு வைக்கிறத பற்றி எங்களுக்கு சொல்லுங்க என்று ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்கப்படுகிறது. அப்பொழுது நபிகளார் பதிலளிக்கிறார்கள், ஃபீஹி உலித்து ஒ ஃபீஹி உன்சில அலைய, அந்த நாளில்தான் நான் பிறந்தேன், அந்த நாளில்தான் நான் இறை தூதராக நியமிக்கப்பட்டேன், அருளப்பட்டேன், திருக்குர்ஆன் அருளப்பட்டேன். 2 செய்தியும் திங்கட்கிழமை தான் நடந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதராக நியமிக்கப்பட்டு திருமறை குர்ஆன் அருளப்பட்ட தினமும் திங்கட்கிழமை தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அவனியிலே பிறந்த கிழமையும் திங்கட்கிழமை தான். இதற்கு ஆதாரபூர்வமான நபிமொழிகளில் நமக்கு செய்திகள் கிடைக்கிறது. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் அதுக்கு குர்ஆன்லேயே அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை பற்றி சொல்கிறான், ரசூலுல்லாஹ் தன்னுடைய பெயரை பற்றி சொல்கிறாங்க, அவங்களுக்கு வைக்கப்பட்ட பெயரை பற்றி சொல்கிறாங்க. முஹம்மது என்பது எல்லாரும் அறிந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்கிறோம், அது ரசூலுல்லாஹ்வுடைய பேர் தான். குர்ஆனில் பல இடத்துல அல்லாஹ் சொல்கிறான். உதாரணமாக ஒரு 4 இடங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை அல்லாஹ் குறிப்பிட்டு பேசுகிறான். 40வது அத்தியாயம் 33வது வசனம், 3வது அத்தியாயம் 144வது வசனம், 48வது அத்தியாயம் 29வது வசனம், 47வது அத்தியாயம் 2வது வசனம் ஆகிய இடங்களில் நபிகளாருடைய பெயர் முஹம்மது என்பதையும் அல்லாஹ் குறிப்பிட்டு பேசுகிறான். எப்படியெல்லாம் சொல்றான் அல்லாஹ், மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மிர் ரிஜாலிக்கும், முஹம்மது உங்களில் எந்த ஆணுக்கும் தந்தை இல்லை, வலாக்கிர் ரசூலுல்லாஹி வ காத்தமன் நபியீன், என்றாலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராகவும் நபிமார்களின் முத்திரையாகவும் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய இடத்துல முஹம்மத் உங்களில் எந்த ஆண்களுக்கும் தந்தை இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய பேர் முஹம்மது தான் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அதே போல அடுத்து சொல்லும் பொழுது ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறில்லை, அது கலத்துமின் கபிலியுர் ருசுல், அவருக்கு முன்பு ஏராளமான தூதர்கள் வந்து சென்று விட்டார்கள், அவையும் மாத்தாவு குத்திலையும் கலபத்தும்மல ஆகாபிக்கும், இந்த முகம்மது கொல்லப்பட்டாலோ இறந்து விட்டாலோ நீங்கள் வந்த வழியிலே திரும்ப சென்று விடுவீர்களா என்று கேட்கிற வசனத்திலே முஹம்மத் அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகத்துடைய பெயர் முஹம்மது என்பதை அல்லாஹ் குறிப்பிட்டு பேசுகிறான். அதே போல இன்னொரு இடத்தில் அல்லாஹ் பேசுகிறான், முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மத் அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறார்கள். வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும், அவரோடு இருக்கிறவர்கள் காஃபிர்களிடத்திலே கடுமையாகவும் தங்களுக்கிடையிலே இரக்கத்தோடும். ஒரு முஸ்லீம் அப்படிதான் இருக்கணும், எதிரிகளிடத்திலே கடுமை காட்டணும், தன்னுடைய சக சொந்தங்களுக்கிடையிலே இரக்கமுடையவர்களாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக நபிகள் நாயகத்தின் தோழர்கள் இருக்கிறார்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். இங்கேயும் நபிகளாருடைய பெயர் முஹம்மது என்ற பெயரை அல்லாஹ் குறிப்பிட்டு பேசுவதை பார்க்க முடிகிறது. முஹம்மது என்ற ஒரு பெயர். அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, அஹ்மது. முஹம்மது என்றால் புகழப்பட்டவர் என்று பொருள், அஹ்மது என்றால் அதிகம் புகழ்பவர் என்று பொருள். அல்லாஹ்வை அதிகமாக ரசூலுல்லாஹ் புகழ்ந்தார்கள். ரசூலுல்லாஹ் புகழ்ந்த அளவுக்கு யாரும் புகழ்ந்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது பார்த்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்று சொல்லி அல்லாஹ்வை அதிகமாக புகழ்ந்திருக்கிறார்கள். அஹ்மது என்ற சொல்லுக்கு அதான் அர்த்தம், அதிகம் புகழக்கூடியவர். இதுக்கும் குர்ஆன்ல ஆதாரம் இருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லிட்டே வர்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாய மக்களை அழைத்து எப்படியெல்லாம் உபதேசம் பண்ணினாங்க அதை சொல்லும் பொழுது, ஓ முபஷ்ஷிரம் பி ரசூலின் யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத், நான் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் எனக்கு முன்னால் அருளப்பட்ட தௌராத் வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறேன், எனக்கு பிறகு வரை இருக்கிற அஹ்மது என்ற பெயருடைய இறை தூதரை பற்றி நற்செய்தி சொல்லக்கூடியவனாக இருக்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு அஹ்மது என்ற ஒரு பெயர் இருக்கிறது. இது 61வது அத்தியாயத்தில் 6வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இதை தாண்டி இன்னும் சில பெயர்களும் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க, லீ ஹம்சத்து அஸ்மாயின், எனக்கு 5 பெயர்கள் இருக்கின்றன. ஆனா முஹம்மதுன், முஹம்மது என்ற ஒரு பெயர் இருக்கிறது. வா அஹ்மதுன், அஹ்மது என்ற ஒரு பெயர் இருக்கிறது. மாஹி, ரசூலுல்லாஹ்வுடைய பெயர்ல ஒரு பேர் மாஹி. ஆனா இப்ப அதெல்லாம் நம்ம தெரியவே இல்லை, நடப்புல பேர்ல கேள்விப்பட்ட ஒரு சொல்லா கூட இல்லை. முஹம்மதுங்கிற பேரை எல்லா இடங்களையும் வைக்கிறோம்.
இன்னும் சொல்ல போனால் முகமது பேரை வச்சுட்டாலே சொர்க்கத்துக்கு பேரலான நம்பிக்கைலாம் இருக்கிறது. அதனால தான் பேர் வைக்கும்போது எதை வச்சாலும் சரி, உமர்னு பேர் வச்சாலும் முகமது உமர் தான், அனஸ்ன்னு பேர் வச்சாலும் முகமது அனஸ் தான். அந்த முகமதோட அந்த வார்த்தை சேருதா சேரலை அதெல்லாம் கிடையாது, முகம்மதுங்கிறத சேர்த்துட்டா அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது. யாருடைய பெயரிலே முகம்மது என்பது இணைக்கப்பட்டிருக்கிறதோ அவருடைய உடலை சொர்க்க நரகம் தீண்டாது அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் கதையை கட்டி விட்டு அதிகமாக இந்த பேரை வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பேரை வைக்கிறது வேற செய்தி. நபிகள் நாயகத்தை போல ஈமானிலே உறுதியோடு நல்ல மூமினாக வாழ்ந்து என்னுடைய பிள்ளை மறிக்க வேண்டும் அதற்காக முகமது என்ற பெயரை சூட்டுவது அது வேறு செய்தி. ஆனா பேரை வச்சுக்கிட்டாலே சொர்க்கம் பெயரலாம், பேரை வச்சுக்கிட்டாலே நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு விடலாம் என்ற நம்பிக்கை என்பது ஏற்புடையது அல்ல. அப்படியே இருந்தாலும் நபிகளாருடைய வேறு பல பெயர்கள் மக்களுக்கு அறிமுகத்திலே இல்லாமல் இருக்கிறது. மாஹின்னு சொன்ன உடனே இந்த பாண்டிச்சேரி மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, காரைக்கால் ஏனம் மாஹி, அதான் நினைவுக்கு வருது. ரசூலுல்லாவுக்கு மாஹின்னு ஒரு பேர் இருந்துச்சா நினைவுல இல்லை. ரசூலுல்லா சொல்றாங்க மாஹி, ஹாஷிர். ரசூலுல்லாவுடைய பெயர்கள் இன்னொரு பேர் ஹாஷிர் என்ற ஒரு பேர் ரசூலுல்லாவுக்கு இருந்திருக்கிறது. அதே போல ஆக்கிப், இது ரசூலுல்லாவுடைய பெயர்கள், இது ரசூலே சொல்றாங்க, அவங்களுடைய வாய்மொழியாகவே சொல்கிறார்கள் மாஹி. மாஹி என்றால் அழிக்கக்கூடியவன் என்று பொருள். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அல்லதி யம்ஹுல்லாஹு பிஹில் குஃப்ர பில் குஃப்ர, அல்லாஹ் என் மூலமாக இறை மறுப்பை குஃப்ரை அழிக்கிறான், எனவே அழிக்கக்கூடியவன் என்று எனக்கு பெயர் இருக்கிறது. அல் ஹாஷிர், ஹாஷிர் என்றால் ஒன்று திரட்டக்கூடியவர் அர்த்தம். சொல்லிட்டு சொல்றாங்க அல்லதி யுஹ்ஷருன் நாசு அலா கதமி, என் பாதத்தின் கீழ் என்னுடைய தலைமையின் கீழ் மக்கள் ஒன்று திரட்டப்படுவார்கள், எனவே ஒன்று திரட்டக்கூடியவன் என்றொரு பெயர் எனக்கு இருக்கிறது. வானல் ஆக்கிபு, ஆக்கிப் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. ஆக்கிப் என்றால் கடைசியானவன் என்ற அர்த்தம். நபிமார்களில் கடைசியானவன், எனக்கு பிறகு இறை தூதர் கிடையாது, எனவே எனக்கு ஆக்கிப் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. முஹம்மத், அஹ்மத், மாஹி, ஹாஷிர், ஆக்கிப் என்ற 5 பெயர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிறது என்ற செய்தி நமக்கு கிடைக்கிறது. ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி புகாரியிலே 3532வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ரசூலுல்லாஹ் பிறந்துட்டாங்க, பிறந்த பிள்ளைக்கு பேர் வச்சாச்சு. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய பெற்றோர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அப்போ ரசூலுல்லாஹ் பிறக்கிற நேரத்திலேயே எப்படி பிறக்கிறாங்கன்னா, பிறக்கும் பொழுதே தந்தையை இழந்தவராகத்தான் ரசூலுல்லாஹ் பிறக்கிறாங்க. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான் அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, நீர் அனாதையாக இருந்தீர், அனாதையாக இருந்த உம்மை அல்லாஹ் அரவணைக்கவில்லையா அப்படின்னு நல்லா கேட்கிறான்ல. நபிகள் நாயகம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே தாயின் வயிற்றிலே இருக்கிற பொழுது தந்தை இறந்து விடுகிறார்கள். அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் பிறந்த ஒரு 6வது வயதில் தாயையும் இழந்து விடுகிறார்கள். அதன் பிறகு அப்துல் முத்தலிப் பாட்டனார் எடுத்து ரசூலுல்லாஹ் வளர்க்கிறார், அவரும் கொஞ்சம் காலம் மூத்தா போயிடுறார். அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனார் அபூ தாலிப் அவரிடத்தில் நபிகள் நாயகத்தை வளர்க்கிறார். அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் பெரிய ஆளாக மாறிடுறாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய இந்த பிறப்பு நிகழ்வு. இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டால், நபிகள் நாயகத்தை நேசிப்பது, நபிகளாரை மதிப்பது என்றால் என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் சொன்ன கொள்கைகளை கடைபிடிப்பது தானே ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறது, அதுக்கான பொருள். ஆனால் நம்ம சமூகத்தில் அர்த்தமில்லாத விஷயங்களை எல்லாம் தூக்கி பிடிப்பார்கள். மதிப்பது என்பதற்கு என்ன அர்த்தம் வச்சிருப்பாங்க? உதாரணமா குர்ஆனை மதிக்கிறது. எப்படி மதிக்கணும்? குர்ஆனை தூக்கி தலையில வச்சுக்க, இதுக்கு பேரு குர்ஆனை மதிக்கிறது. குர்ஆனை நல்ல பட்டு துணியில தூக்கி மேல தூக்கி வச்சுக்க, இதுக்கு குர்ஆனை மதிக்கிறது. குர்ஆனை தொடுறதா இருந்தால் ஒது செஞ்சுக்க, இது குர்ஆனை மதிக்கிறது. குர்ஆனை மதிக்கிறதுனா குர்ஆன்ல உள்ளதை கடைபிடிக்கிறது. அதை செய்ய மாட்டாங்க. எதையும் சொல்லிடாத, எதையும் நான் கேட்க மாட்டேன், படிக்க மாட்டேன், ஃபாலோ பண்ண மாட்டேன், ஆனால் குர்ஆன் 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 அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வை மதிக்கிறோம் என்று எப்படிப்பா மதிக்கிறதுன்னு கேட்டு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிம்பாரு. சொல்லும் பொழுதே ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கண்ணியமாக தான் சொல்லணும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அந்த சொல்லுகிற துணியிலேயே உட்கார்ந்துருக்கிற மக்கள் எல்லாம் பக்தி பரவசத்தில் ரசூலுல்லாஹ் பேரை கேட்டவன செலவாத்து சொல்லி நகை கண்ணில் ஊதி, வாயில ஊதி, கண்ணில் போட்டு முத்தம் போட்டு, என்னன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் பேரை கேட்டது அப்படி ஒரு பூரிப்பு. அதனால ரசூலுல்லாஹ்வை கண்ணியப்படுத்துகிறோம். நபிகள் நாயகத்துடைய பிறப்பை கண்ணியப்படுத்துறது, பெயரை கண்ணியப்படுத்துறது, இதற்கு பெயர் தான் நபிகளாரை கண்ணியப்படுத்துவதாக நினைக்கிறார்கள். அதே போல ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம், அவங்களுடைய சொந்த பந்தம், அவங்கள பற்றி எல்லாம் பேசும்பொழுது ரொம்ப உயர்வாக அப்படியெல்லாம் பேசிட்டா ரசூலுல்லாஹ்வை ரொம்ப மதிக்கிறதாக நினைக்கிறார்கள். அந்த வகையில் ஒரு வகை என்னன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இருக்கிறாங்களே, அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ்வை பெருசாக சொல்லணுன்றதுக்காக ரசூலுல்லாஹ்வுடைய பெற்றோருக்கு பெருமை சேர்க்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பெற்றோர் யார்? அவங்களுக்கும் இஸ்லாத்துக்கு என்ன இருக்கிறது? ஒன்றும் கிடையாது. இஸ்லாம் வருவதற்கு முன்பே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே
அவர்களுடைய 40வது வயதில் தான் நபியாக ஆகிறாங்க. அது வரைக்கும் ரசூலுல்லாஹி இஸ்லாம்னா என்னன்னு தெரியாது, ஈமான்னா என்னன்னு தெரியாது, வேதம்னா என்னன்னு தெரியாது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய பெற்றோர் முஸ்லீமாக இருந்தார்கள், அவங்க ரொம்ப உயர்வானவங்களா என்று அவங்கள பற்றி கதை கேட்டுறாங்க. அதுவும் ஏற்க தகுந்தது. இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ வருஷமா நாம் விளக்கம் சொன்னதுக்கு பிறகும் கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய பெற்றோர்கள் அவங்க சொர்க்கவாசிகள், அவங்களும் ஈமான்தாரிகள், அவங்களும் முஸ்லீம்களாக இருந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த கூற்று ஏற்க தகுந்தது அல்ல. எதற்கு என்றால் ரசூலுல்லாஹ்வே தன்னுடைய வாய்மொழியாக இதற்கு பதில் தருகிறார்கள். ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றார், வந்து கேட்கிறார், அவருடைய வாப்பா இறந்து போயிட்டாங்க. அவர் கேட்கிறாரு, ரசூலுல்லாஹ் ஐனா அபி, என்னுடைய தந்தை எங்க இருக்கிறார்? ஏன்னா அவர் இஸ்லாம் வருவதற்கு முன்னே மௌத்தா போயிட்டார், இஸ்லாத்தை ஏத்துக்காமலே. அப்ப கேட்கிறாங்க, ஐனா அபி, என்னுடைய தந்தை எங்க இருக்கிறார்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கால ஃபின்னார், அவர் நரகத்தில் தான் இருக்கிறார், அல்லாஹ்வே ஏத்துக்கல, குஃப்ர்ல மரணிச்சிட்டாரு, நரகத்தில் இருக்கிறார். ரொம்ப கவலையோடு இந்த மனிதர் திரும்புகிறார். நம்மை பெற்றெடுத்த தந்தை நரகத்திற்குரியவர் ஆயிட்டார, நம்மளால ஒன்றும் பண்ண முடியலையே அப்படிங்கிற கவலையோடு திரும்புகிறார். அதை உணர்ந்து கொண்ட ரசூலுல்லாஹ் உடனே அவரை கூப்பிட்டு சொல்றாங்க, இன்ன அபி வா அபாக்க ஃபின்னார், உன் தந்தை மட்டும் இல்லை என்னுடைய வாப்பாவும் நரகத்தில் தான் இருக்கிறான், என்ன பண்ண முடியும்? இப்படி ரசூலுல்லாஹ் தெளிவான வார்த்தையில சொல்லிட்டாங்க. இந்த செய்தி முஸ்லிம்ல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸாக 302வது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் தன்னுடைய தந்தை நரகத்தில் இருக்கிறார்கள் என்று தெளிவாக சொன்னதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய பெற்றோர் சொர்க்கவாசிகள், ரசூலுல்லாஹ்வுடைய பெற்றோர் முஸ்லீம்கள் என்று சொல்லுவது நபிகள் நாயகத்தை மதிப்பது அல்ல. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய தாயார் எடுத்துக்கங்க, தாயாரும் அதே மாதிரி தான். ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க, இஸ்ததன் துரப்பி அன் அஸ்தக்ஃபிரலி உம்மி, என்னுடைய தாயாருக்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்காக என் இறைவனிடத்திலே நான் அனுமதி கேட்டேன். யாரெல்லாம் என் அம்மா பாவத்தை மன்னிச்சிருன்னு நான் அவன்கிட்ட கேட்கணும், அதுக்கு எனக்கு பெர்மிஷன் தா என்று நான் அனுமதி கேட்டேன். ஃபலம் ஏதன்லி, எனக்கு அவன் அதை அனுமதிக்கவில்லை. பாவ மன்னிப்புலாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடாது இஸ்லாத்தில்? ஷிர்க் முஷ்ரிக்குகளுக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடாது. இறைவனுக்கு இணை கற்பித்த நிலையில் யார் மரணித்திருக்கிறார்களோ அவர்களுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்க முடியாது. மாகாணலின் நபியி வல்லதீன ஆமனு அய்யஸ்தக்ஃபிரூலில் முஷ்ரிக்கின், நபியாக இருந்தாலும் மூமின்களாக இருந்தாலும் முஷ்ரிக்குகளுக்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அனுமதி கிடையாது. வலவுகானு உலி குர்பா, அவர்கள் நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரியே அப்படின்னு அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான். அதனால தன்னுடைய தாயாருக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்ட பொழுது அல்லாஹ் அதற்கு அனுமதிக்கவில்லை. சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, வஸ்ததன்துஹு அன் நஸூர கப்ரஹா, அவர்களுடைய கபரை ஜியாரத்து செய்வதற்காவது எனக்கு அனுமதி கூட என்று கேட்டேன். ஃபஅதினலி, எனக்கு என் இறைவன் அனுமதித்தான். அதுக்கப்புறம் தான் ரசூலுல்லாஹ் தன்னுடைய தாயாருடைய கபரில் போய் ஜியாரத்துக்கு போயிட்டு வர்றாங்க. இதுக்கு அனுமதி இருக்கு, பிரச்சனை இல்லை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற இந்த செய்தி முஸ்லிம்ல 1621வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ரெண்டு செய்தியும் நமக்கு சொல்லுகிற விஷயம் என்ன என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெற்றோர் முஸ்லிமான நிலையில் மரணிக்கவில்லை என்பதற்கு இந்த இரண்டும் சான்றாக இருக்கிறது. இப்ப நம்ம இப்படி சொன்ன உடனே அதுக்கு சில பேர் மறுப்பு சொல்கிறார்கள். யாரெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய தாயும் தந்தையும் முஸ்லீம்கள் என்கிறார்களோ அவங்க ஒரு மறுப்பு வாதத்தை வைக்கிறார்கள். என்ன மறுப்பு வாதம்? குர்ஆன்ல அல்லாஹ் பெற்றோர்களை பத்தி சொல்லிக்கிட்டே வரான். 17வது அத்தியாயத்தில் 22, 23, 24 ஆகிய வசனத்தில் பெற்றோர்களை பத்தி பேசுறான். வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா, அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று இறைவன் விதித்திருக்கிறான். ஒபில் வாலிதைனி ஹசானா, பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று விதித்திருக்கிறான். இம்மா யபுலுகன்ன இந்தக்கல் கிபர அஹதுஹுமா அவு கிலாஹுமா ஃபலா தகுல்லஹுமா உஃபின், உங்களுடைய பெற்றோர்களில் இருவரோ இருவரில் ஒருவரோ முதிய நிலையில் உங்களிடத்தில் இருந்தால் அவர்களை பார்த்து சீ என்று கூட கூறிவிடாதீர்கள். வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை விரட்டி விடாதீர்கள். ஒகுல்லஹுமா கௌலன் கரீமா, கண்ணியமான சொல்லை அவர்களிடத்திலே சொல்லுங்கள். வஹ்விதுலஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, அன்போடு கருணை என்ற இறக்கை அவர்களுக்கு முன்னால் தாழ்த்துங்கள். ரொம்ப இலக்கிய நயமாக சொல்றான். ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, இரக்கம் கருணை என்ற இறக்கை அவர்களுக்கு முன்னால் தாழ்த்துங்கள். ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, இறைவா நான் சிறுவனாக இருந்த பொழுது என்னை பராமரித்தது போல அவ்விருவருக்கும் நீ அருள் புரிவாயாக என்று நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். 17வது அத்தியாயத்தில் 23வது வசனத்தில் அல்லாஹ் அப்படி சொல்றான். இதை வைத்துக்கொண்டு இப்போ பெற்றோர்களுக்கு அருள் புரியுன்ற அல்லாஹ் கேட்க சொல்றானே அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுடைய பெற்றோர் முஸ்லீம்களாக இருந்தால் தானே கேட்க முடியும். முஷ்ரிக்கா இருந்தால் தான் கேட்க முடியாத, இறந்து போனவங்களுக்கு கேட்க முடியாத.
அவங்களுக்கு அருள் புரி என்று சொன்னால் பாவத்தை மன்னின்னு அர்த்தம் தானே. இறந்து போனவங்களுக்கு கேட்கிற துவாங்கிறது பாவத்தை மன்னிக்கிறது தானே. எனவே நபிகள் நாயகத்தினுடைய பெற்றோர் முஸ்லீமாக இருந்தார்கள் என்பதற்கு இதை ஒரு சான்றாக ஆதாரமாக காட்டுகிறார்கள். இதில் அதுக்குரிய சான்றே இல்லை. ஏன்னு கேட்டால் இது ரசூலுல்லாவை பார்த்து நேரடியாக பேசுகிற வசனம் இல்லை. பொதுவாக எல்லா முஸ்லீம்களும் உலக மக்களை பார்த்து பேசுகிறது. எல்லா முஸ்லீம்களும் தன்னுடைய பெற்றோருக்காண்டி கேளுங்க, பொது செய்தி. அப்படிப்பட்ட பெற்றோர் முஷ்ரிக்குகளாக இருந்தால் கேட்கக்கூடாது என்பது அதே விதிவிலக்கு. நம்முடைய பெற்றோர் முஷ்ரிக்காக இருந்தால் நாம் கேட்கக்கூடாது எப்படியோ அதுபோல நபிகள் நாயகத்தினுடைய பெற்றோர் முஷ்ரிக்குகளாக இருந்தால் அவர்களும் கேட்கக்கூடாது என்பது விதிவிலக்கான செய்தி. இந்த விதிவிலக்க போட்டு இல்லை இல்லை ரசூலுல்லாவுக்கு இது பொருந்தும் என்று விதிவிலக்கை பிரித்து பார்க்காமல் பேசுகிறார்கள், ஏற்புடையது இல்லை. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் அந்த வசனத்தை சிந்திச்சு பாருங்க. நான் சிறுவனாக இருந்த பொழுது 2 பேரும் என்னை பராமரித்தது போல ரசூலுல்லாவை யார் அவங்களுடைய தந்தை பராமரிக்கவே இல்லையே, தந்தை பார்க்கவே இல்லையே, தந்தை முகத்தை ரசூலுல்லா பார்க்கல, புள்ள முகத்தை தந்தை பார்க்கல. அப்ப இது தந்தையை குறிக்கலன்னு விளங்குதா இல்லையா? ரசூலுல்லாவுடைய தந்தையை பத்தி இந்த வசனம் பேசவே இல்லை. அதுக்கு மேல பாருங்க, அல்லாஹ் சொல்றான், இருவருமோ இருவரில் ஒருவரோ முதுமையடைந்த நிலையில் உங்களிடத்தில் இருந்தால். இருக்கவே இல்லையே. ரசூலுல்லாவுடைய பெற்றோர் ரசூலுல்லாவுடைய முதுமை பருவத்தில் இருந்தாங்களா? ரசூலுல்லாவிடத்தில் முதியவர்களா இருந்தா இல்லையே. அப்ப ரசூலுல்லாவை இது குறிக்காது. நபிகள் நாயகத்துடைய பெற்றோருக்கு எந்த சிறப்பும் இல்லை என்பதுதான் மார்க்கத்துடைய நிலைப்பாடு. இது கூடுதல் ஒரு தகவல். அடுத்து ரசூலுல்லா பிறந்துட்டாங்களா, இந்த பிறப்பை சுற்றி எழுதப்பட்டிருக்கிற கதைகள் இருக்கிறத சுபஹானல்லாஹ் 1-2 இல்லை, அதை மட்டுமே 1 மாசத்துக்கு பேசலாம். அதுக்காக வேண்டி இந்த நபிமார்கள் வரலாறுக்காக வேண்டி தமிழ்ல எழுதப்பட்ட புத்தகங்கள் என்ன அப்படின்னு சொல்லி தேடி போனா இவ்வளவு வான புக்கு கிடைச்சிச்சு. ஒரு 2000 ரூபாய் 2500 ரூபாய்க்கு அள்ளிட்டு வந்தேன். வந்து உட்கார்ந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு புரட்டுனா அந்த பிறப்பு சம்பந்தமா சொல்லப்பட்டிருக்கிற கதையை, அந்த கதையை மட்டும் ஒவ்வொரு நாளும் அடிச்சு விட்டோம்னு வச்சுக்கோ, தூள் பறக்கும். எல்லாம் அப்படி சொக்கி போவிய ஒரு பக்கத்தில், சிரிச்சு வயிறு புண்ணா போவிய இன்னொரு பக்கத்தில், உங்களை சிரிக்க வைக்கிற அள வைக்கிற எல்லா விதமான கதை, ஒரு கதம் ஒரு சினிமா பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விட்டு அடிச்சு வச்சிருக்கிறாங்க. எக்கச்சக்கமான கதைகள், 1-2 இல்லை, எல்லாமே பொய்யாக நபிகளாரின் மீது இட்டுக்கட்டி கொஞ்சம் கூட இறையச்சம் இல்லாமல் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வ மகாதஹு மினன்னார். என் மீது யார் வேண்டுமென்றே ஒரு பொய்யான செய்தியை இட்டுக்கட்டி சொல்கிறாரோ அவர் தனது இருப்பிடத்தை நரகத்தில் ரிசர்வ் செய்து கொள்ளட்டும். இந்த நபிமொழியின் மீது கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் நபிகள் நாயகத்தை உயர்த்தி பேசுவதாக நினைத்துக் கொண்டு அவர்கள் பெயரிலே குறிப்பாக அவர்களுடைய பிறப்பு சம்பந்தமாக எக்கச்சக்கமான பொய்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். அதையும் நம்ம தெரிஞ்சுக்க தான் வேண்டியது இருக்கிறது. எப்படி எல்லாம்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் வயிற்றுல சுமந்தாங்களே ஆமினார் அம்மா, அவங்க வயிறு சுமக்கிற நேரத்தில் வயிறே தெரியலையா. வயிறு வெளியே தெரியாம, குழந்தை உண்டானா வயிறு வெளியே தள்ளிட்டு தானே வரணும். வயிற்றுக்குள்ள குழந்தை இருந்துச்சுன்னா வயிறு வெளியில வரவே இல்லை. அப்படியே யாருக்குமே தெரியாம பிள்ளைய பத்துட்டாங்க. ஏன்னு கேட்டால் பொறாமைக்காரர்கள் ஏதேனும் கேடு விளைவித்து விட்டால், எந்த பொறாமை ஊருக்குள்ள லட்சம் குழந்தை பிறக்கும் ஒரு நாளைக்கு. எந்த பிள்ளைக்கு அப்போ வயிற்ற பார்த்தோன்னா ஆஹா வயிற்றுக்குள்ள என்னமோ இருக்குடா, தங்க கட்டி இருந்தா கூட அடுத்து எடுத்துட்டு போவான்னு சொல்லலாம். புள்ள இருக்குன்னா எந்த பிள்ளைக்கு யார் பொறாமப்பட போறா? இதுல என்ன இருக்கிறது? பொறாமை என்பது எதிலே வரப்போகிறது? பொறாமைக்காரர்களுடைய கண்களிலிருந்து காப்பாற்றுவதற்காக அல்லாஹ் அப்படி வைத்த பிளாட் ஆக்கிட்டான். யாருக்குமே தெரியாம ரகசியமா தான் பிள்ளைய பெற்றெடுத்தாங்க. அது மட்டும் இல்லையா, எல்லா குழந்தைகளும் தாயுடைய எந்த பகுதியிலிருந்து வெளிவருவார்களோ நபிகள் நாயகம் அந்த பகுதியிலிருந்து வெளிவரல. ஏன்னா அப்படி வந்தாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாவுக்கு இழுக்கான். இதுல என்ன இழுக்கு இருக்குங்கிறேன்? ஒருவன் எப்படி பிறக்கிறான் என்பதில் அவனுடைய உயர்வும் தாழ்வும் இருக்கிறது. எப்படி இருக்கிறான் என்பதிலே தான் ஒரு மனிதனுடைய சிறப்பு இருக்கிறது. உன்னுடைய மூலப்பொருளை வைத்து தீர்மானிக்க முடியாது. ஒரு பொருளினுடைய துவக்கம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். இப்பொழுது அது எப்படி இருக்கிறது, அதை வைத்துத்தான் இந்த பொருளினுடைய தரம் மதிப்பிடப்பட வேண்டும். நபிகள் நாயகத்தினுடைய தரத்தை பிறப்பை வைத்தா மதிப்பிடுவது. ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பில் என்ன சிறப்பு இருக்கிறது? அதுல ஒரு செய்தியும் கிடையாது. அவங்க தாயுடைய வயிற்று கிழிச்சுக்கிட்டு வெளியில வந்துட்டாங்க. உள்ளுக்குள்ள இருக்கும்போதே ஆகா இந்த ரூட் ஆபத்தான ரூட்டா இருக்குது, அசிங்கமான ரூட்டா இருக்குது, சிறுநீர் கழிக்கிற பாதையா இருக்கு, இந்த ரூட்ல நம்ம போறதா, நம்ம எப்படி அசுத்தமாகிறதுன்னு சொல்லிவிட்டு உள்ள இருந்து பிளான் பண்ணி டக்குன்னு வயிற்ற ஓட்டை போட்டு வெளியில வந்துட்டாங்க. இன்னைக்கு சொன்னா கூட ஓகேங்களாம், ஆபரேஷன் பண்ற மெத்தட் எல்லாம் வந்துருச்சு. அன்றைக்கு அது கூட கிடையாது. வயிற்று வழியாக வெளியிலே வந்தார்கள். இப்படி கதை கட்டி வச்சிருக்கிறாங்க. வெளியில வரும்போது எப்படி வந்தாங்களாம்? அப்படியே சுஜூது செய்த நிலையிலேயே கையில் அப்படி கீழே வச்சு தலையை இப்படி வச்சு காலை மடக்கி சுஜூது செய்கிற நிலையில இப்படி பிறந்தார்கள். அதை சொல்லிட்டு அடுத்த வரியில் எழுதுறாரு. அதுக்கு முரண்பாடா
தனது இடது கையால் மர்மஸ்தானத்தை பொத்தியவர்களாக, எதுக்காக யாரும் பாத்திரக்கூடாது, கண்ணு பற்றக்கூடாதுல, கண்ணு எங்க எது பட்டாலும் படலாம்பா, கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி பற்றக்கூடாதுல கதை சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ரசூலுல்லாவுடைய மர்மஸ்தான பாத்திரக்கூடாதுன்றதுக்காக வேண்டி இடது கையால் தன்னுடைய பிறப்புறுப்பை மறைத்தவர்களாக வெளியில் வந்தார்கள். ஆட்காட்டி விரலை, வலது கையினுடைய ஆட்காட்டி விரலை உயர்த்தியவர்களாக. சஜிதா செய்யற மாதிரி இருந்தால் ரெண்டு கை இப்படி தானே இருக்கணும். ஆல்ரெடி ரெண்டு கை இங்கே வச்சாச்சான், வச்ச பிறகு ஒரு கை வந்து மர்மஸ்தானத்துக்கு போயிடுச்சா, ஒரு கை மேலே போயிடுச்சு, அப்போ இப்படி சஜிதா செஞ்சிருப்பார். முதல் வரியில் இந்த கதை, ரெண்டாவது வரியில் இந்த கதை. இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் பிறந்தார்கள். பிறக்கிற பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய கண்களில் சுருமா போட்டு பிறந்தார்கள். உள்ளே மேக்கப் செட் எல்லாம் எல்லாம் கொடுத்துருப்பான் போல இருக்கு, அப்படி சுருமா போட்டு கொண்டு பிறந்தார்கள். வெளியில வருகிற பொழுது அவர்கள் ஹத்னா செய்யப்பட்டவர்களாக, ஹத்னாவுக்கு சில ஹதீஸ்கள்லாம் வருது, எல்லாமே பலகீனமான செய்தி. ஹத்னா செய்யப்பட்டவர்களாக, ஏன்னா யாரு கண்ணுலையும் எல்லாம் காட்டக்கூடாதுன்னு முடிவு எடுத்துருக்காங்க. சின்ன பிள்ளைங்களுக்குள்ளதில் பார்க்கறதுல என்ன இருக்கு, எல்லாரும் அதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு செய்தி, அது எல்லா காலத்திலையும் சாதாரண செய்தி. அதுலேயும் முந்தி காலத்தில் ஆடைகள்லாம் குறைவாக இருந்த காலத்தில் மேட்ரே இல்லை, அதெல்லாம் பேசாமல் தெருவுலே அப்படி தானே இருக்கும். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அப்படியெல்லாம் தமிழ்நாட்டு கிராமங்கள் எப்படி இருந்துச்சு? இன்னைக்கே போய் பாருங்களேன், சில கிராமங்களில் சில இடங்களில் ஏழை எளிய மக்கள் வசிக்கிற இடத்துல பிள்ளைங்களுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்க முடியாத நேரத்தில் 2 ஆடை 3 ஆடை வச்சுருப்பாங்க. ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில், வெளியூருக்கு போகிற நேரத்தில் அப்போ மட்டும்தான் அவனை ட்ரெஸ்ஸில் பார்க்கலாம், மற்ற நேரத்துலலாம் பிறந்த மேனியோடு தான் இருப்பான். அப்போ சின்ன பிள்ளைங்க அப்படி தானே இருக்கிறாங்க. இதில் என்ன இருக்கிறது? ஒன்றும் கிடையாது. விவரம் தெரிகிற பருவத்தில் அந்த மாதிரி இருந்தால் தான் அது ஒரு அசிங்கம். ஆனால் நபிகள் நாயகம் பிறக்கிற பொழுதே பிறப்புறுப்பை வெளியிலே காட்டாமல் வந்தார்கள் என்பதற்காக வேண்டி ஹத்னா வெளியில வந்து யாராவது செஞ்சாங்கன்னு சொன்னா பார்த்துட்டாரு வந்துரும்ல. இந்த கதை எப்படி வந்திருக்குன்னா, பின்னாடி ஹத்னா செஞ்சாங்கன்னு சொன்னா பார்க்காம எப்படி செஞ்சிருப்பார், பார்க்கலாட்டி ஏற்குமாற வேற என்ன மாதிரி அசம்பாவிதம் உண்டாயிடக்கூடாது வெட்டுறங்கிற பேர்ல. அதனால பிறக்கும் பொழுதே ஹத்னாவோடு பிறந்தார்கள் என்று கதையை விட்டுருவோம், இப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த உடனே உலகம் முழுவதிலும் எவ்வளவு பெரிய மாற்றங்கள். உலகத்தில் பாரசீகத்தில் ஒரு பெரிய தீ நெருப்பு ஒன்று எரிந்து கொண்டிருந்தது, அணையான நெருப்பு என்று வணங்கி கொண்டிருந்தார்கள். அந்த நெருப்பு நபிகள் நாயகம் பிறந்த மறு நிமிடத்தில் அப்படியே ஒண்ணுமில்லாம அணைஞ்சு போயிடுச்சு. ரசூலுல்லாஹ் இங்க பிறந்தாங்களாம், பாரசீகத்திலே வழங்கப்பட்ட நெருப்பு அணைந்து விட்டது. கிஸ்ரா கோட்டையில் இருந்த 14 கோபுரங்கள் தரைமட்டமாகிவிட்டது. உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் இருந்த சிலைகள், மக்கள் வணங்குகிற கற்சிலைகள், தெய்வங்கள் இருக்கிறது, அந்த சிலைகள் எல்லாம் தலைகுப்புற வீழ்ந்து நொறுங்கி விட்டது. இதெல்லாம் யாரு சொன்னா? உங்களுக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா? இப்படி ஏதாவது குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கிறதா? எதற்கு இந்த கதை? இது பார்த்த உடனே சிந்திச்சாலே தெரியும், எல்லாம் போய் தான் எழுதி வச்சிருக்கிறாங்க, உண்மையே கிடையாது. இப்போ இங்க உள்ள ஒரு ரசூல் தான் பிறக்கிறாங்க, பாரசீகம் எங்கேயோ இருக்குது, அங்க ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அங்க நடந்த நிகழ்ச்சி நபிகள் நாயகம் பிறந்த நேரத்திலே தான் நடந்தது. ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று யாரு சொல்ல முடியும்? ரெண்டையும் ஒரே நேரத்தில் யாரு பார்த்தாரோ அவர் தான் சொல்ல முடியும். இன்னைக்கு கூட நம்ம இங்க இருந்துக்கிட்டு அமெரிக்காவில் உள்ளதை கேட்டு வாங்கி தெரிந்து கொள்ளலாம். அன்றைக்கு பாரசீகத்தில் அதே செகண்ட்ல அங்கேயும் இருக்கணும், அதே செகண்ட்ல மக்காவிலையும் இருக்கணும். அப்படி யாரும் இல்லையே, அல்லாஹ் தவிர யாருக்கும் தெரியாத. அப்ப அல்லாஹ்வுக்குரிய ஆற்றல் எல்லாம் மனிதர்களுக்கு இருந்தது என்று சொல்ல வருகிறார்களா? நபிகள் நாயகத்தை சிறப்பு செய்கிறோம் என்ற பெயரில் இப்படிப்பட்ட ஏராளமான கதைகளை கட்டி வைத்திருக்கிறார்கள். அதுல ரொம்ப பெரிய பியூட்டி என்னன்னா, இந்த கதைகளுடைய மூல குரு எங்கே இருக்கிறார் அப்படின்னு மூலத்தை தேடி போனா எங்க உட்கார்ந்து இருக்காருன்னு பார்த்தா, வருடா வருடம் தமிழகத்து பள்ளிவாசல்களிலும் வீடுகளிலும் பரக்கத்தை பெறுவதற்காக ரபியுல் அவல் மாதத்திலே ஓதப்படுகிற மௌலூத் புத்தகத்திலே உட்கார்ந்து இருக்கிறார் ஆதிசங்கரன். இதனுடைய துவக்கம் எங்க இருக்குன்னு பார்த்தா உள்ள இருந்து அவுத்து விட்டுருக்கிறான். அவர் ஒரு கோடு போடுறாரு, தமிழ் புத்தகத்தில் ரோடு போட்டு வச்சிருக்கிறான். எல்லா கதைகளுடைய மூல காரணகர்த்தாவாக மௌலூத் புத்தகம் திகழ்கிறது. இந்த மௌலூத் புத்தகம் நமக்கு புனிதமான புத்தகம், பரக்கத்தை தருகிற புத்தகம், நன்மைகளை பெற்று தருகிற புத்தகம். எப்படி நன்மையை தரும்? ரசூலுல்லாஹ் பேர்ல பொய்ய சொன்னா நன்மை தருமா? நரகம் தான் தருமா அல்லாஹ். பாருங்களேன், மௌலூதுல என்னெல்லாம் வருது பாருங்களேன். இந்த சொன்ன செய்தியெல்லாம் மௌலூதிலே வருது. வலஅத்துஹு ஆமினத்துன் வலம் யஷூரு பிஹா அஹதுன் லியுஃபா அன்னுயூனில் ஹுஸ்ஸதி. பொறாமைக்காரர்களின் கண்களில் இருந்து மறைத்து அவர்கள் யாருக்கும் தெரியாத நிலையிலே குழந்தையை பெற்றெடுத்தார்கள் ஆமினா அவர்கள். மௌலூது தான் சொல்லுது, ஒன்றும் வைத்து ஒன்றுமே தெரியாமல் கொள்ளாம ரகசியமாக குழந்தையை பெற்றெடுத்து விட்டார்கள். அதோடு மட்டும் இல்லையா, வாத்தத்து மலாயிகத்து சமாயி தசூருஹு வதன் ஆளுமிர் யாஹு அஷ்ரஃப மக்சதி.
புள்ள பிறந்த உடனே அங்கிருந்து அல்லாட்டு இருந்து ஆர்டர் வந்துருச்சு. யாருக்கு? மலக்குகளுக்கு. என்னுடைய தூதர் பிறந்திருக்கிறாரு, என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறீ, ஓடுங்க எல்லாம். உடனே மலக்குமாரெல்லாம் துண்டை காணும் துணியை காணும் நேராக பூமிக்கு வந்து மக்கா சவுதி அரேபியாவுக்கு போய் ஃப்ளைட்டை பிடிச்சி மக்கால போய் இறங்கி என்னன்னு பார்த்தா எல்லாரும் ரசூலுல்லாஹ்வை ஜியாரத்து செய்வதற்காக எல்லா அணியணியாக வந்து மலக்குகள் எல்லாம் ஜியாரத்து செய்தார்கள். ஒத்தன் ஆளுமர் ருயாஹு அஷ்ரஃப மக்சதி. எதுக்கு இந்த ஜியாரத்தாம்? அவர்களை பார்ப்பதன் வழியாக உயர்ந்த தனது லட்சியத்தை அடைந்து விட வேண்டும் என்பதற்காக எல்லா மலக்குகளும் நபிகள் நாயகத்தை ஜியாரத்து செய்ய வந்தார்கள். எந்த மலக்கு வந்தார்? உங்களுக்கு சொன்னது யாரு? ஜிப்ரீல் வந்து சொன்னாரா உங்கள்கிட்ட? மீகாயில் வந்து சொன்னாரா? எப்படி உங்களுக்கு தெரியும்? மௌலூது சொல்கிறார். வந்தவங்க சும்மா வரலையா. ஜாவூபி இப்ரீகிம் வ தஸ்தின் ருஸ்யாத் ஜனபாத்துஹு மின் லுலுஇம் வ ஸவர்ஜதி கஸலூ ஜிலாஹு வ கத்தமூஹு பி காத்தமின் தம்மத் பி ருயதி ஹின்னுபுவத அஹ்மதி. வரும்போது கையில் பெரிய பெரிய கோப்பைகள், கிண்ணங்கள். எதுக்கு இந்த கோப்பைகளும் கிண்ணங்களும்? முத்தும் மரகதமும் பவளமும் பதிக்கப்பட்ட. இந்த வார்த்தைகளை சொல்லும்போதே பாருங்க எப்படி இருக்கும்னு. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி கதை கேட்கும்போது இந்த வெயில் காலத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த கோயில்களில் என்ன வில்லுப்பாட்டு படிப்பான் பார்த்தீங்களா, அதே துணியில முத்தும் மரகதமும் பவளமும் பதிக்கப்பட்ட கோப்பைகளையும் கிண்ணங்களையும் கொண்டு கொண்டு அப்படியே மணக்குமாறு அணிவகுக்க. எதுக்கு வந்தாங்களாம்? புள்ளைய குளிப்பாட்ட வந்தாங்களாம். ஆமா, ஒரு ஊர்ல தண்ணி இருக்காது பாருங்க, மக்காவில் புள்ளைய பத்தவங்களுக்கு குளிப்பாட்ட தெரியாது பாருங்க. வந்து பிள்ளைய குளிப்பாட்டி விட்டு வச்சாங்க ஒரு சீல். அதில் தான் இருக்கு. என்ன செஞ்சாங்களாம்? நபித்துவத்தினுடைய சீல் ஒன்று வச்சு, அது என்ன கடையில் விற்கிற சாமானா, கடை எல்லாத்தையும் வச்சு சீல் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ரசூலுல்லாஹ் முதுகுல ஒரு சீலை வைத்து விட்டு நபிகள் நாயகத்தை சந்தித்து குளிப்பாட்டி விட்டு சென்றார்கள். ஒரு கதை. அடுத்து பாருங்க, நாதாஹுமுர் ரஹ்மான் வன் தூஃபு பிஹி. மௌலூதுல வர வரிகள் தான் இது. நாதாஹுமுர் ரஹ்மான், ரஹ்மான் அழைத்தான், மலக்குகளை அழைக்கிறான், அழைச்சு சொல்கிறான் அன் தூஃபு பிஹி பில் அர்ஷ். அந்த குழந்தையை தூக்கி கொண்டு சுட்டி காட்டுங்கள், தவாஃப் செய்யுங்கள். எப்படி செய்யுங்கள்? பில் அரிசி, அரிசியை கொண்டு போய் காட்டுங்கள். உடனே பிள்ளையை தூக்கிட்டு பறந்துட்டாங்களாம் மலக்குமாரெல்லாம் அரிசை காட்டுறதுக்கு. அப்போ வரலாற்றில் எழுதணும்ல, போயிட்டு பார்த்துட்டு திரும்பி வர்ற வரைக்கும் ஆள் பிள்ளை இல்லைல்ல, ஆஹா பிறந்த பிள்ளையை காணப்படான்னு தேடி இருக்கணும்ல, அதை எழுத மறந்துட்டானுவ. தூக்கி கொண்டு அரிசியை கொண்டு காட்டுங்கள் சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க மகதார் இன்னும் ஐமில் அருகதி. அரிசோட போயிடாத, அரிசிக்கு பக்கத்தில் சொர்க்கத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறேன், பிள்ளைக்கு முதல்ல சொர்க்கத்தை காட்டு, அரிசியை காட்டு, சொர்க்கத்தை காட்டு, அதோட விட்டுறாத. சும்மாரி அலல் ஹலாயிக்கு குல்லிஹா, எல்லா படைப்புகளையும் காட்டு, எல்லாத்தையும் காட்டு. என்னவெல்லாம் எல்லாம் படைச்சிருக்கானோ, சூரியனா சூரியன்ட்ட காட்டு, சந்திரனா சந்திரன் காட்டு, மரமா மரத்தில் காட்டு, மட்டையா மட்டையை காட்டு, உலகத்தில் என்னெல்லாம் இருந்துச்சோ எல்லாத்தையும் காட்டு. மின் குல்லி ரூஹா நிம்ம குல்லி முஜஸ்ஸதி, உயிருள்ள பொருட்களையும் காட்டு, உயிரற்ற பொருட்களையும் காட்டு, எல்லாத்தையும் காட்டு. அப்ப எல்லா பக்கமும் வந்திருக்கிறாங்க ரசூலுல்லாஹ், எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க ரசூலுல்லாஹ், எல்லாம் தெரிஞ்சிருக்காங்க ரசூலுல்லாஹ் என்று காட்டுவதற்காக இப்படி ஒரு கதையை உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள். அதோட பெரிய பியூட்டி என்ன தெரியுமா? புள்ள பிறந்த உடனே அப்துல் முத்தலிபு பாட்டனாரு புள்ளைய தூக்கி கையில வச்சுக்கிட்டு ஒரு பாட்டு எடுத்து விட்டுருக்காரு பாருங்க ஜம்முன்னு. அதை நம்ம மௌலூது கிதாப்காரர் கண்டுபிடிச்சிருக்கிறார். ரசூலுல்லாஹ் எழுதினதே சொன்னதே என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்க 1008 ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்கிறது. 300 வருஷத்துக்கு முன்னாடி காயல் பட்டணத்தில் உட்கார்ந்து எழுதின மௌலூது புக்கை எழுதினவர் ரசூலுல்லாவுக்கு முன்னாடி அப்துல்லாவுக்கு முன்னாடி பிறந்த அப்துல் முத்தலிபு ரசூலுல்லாஹ் பிறந்த நேரத்தில் பாடிய பாடலை எடுத்து போடுறார். அப்படி ஒரு ஹிகாயத்தில் எழுதுவாங்க, இது அப்துல் முத்தலிப் அவர்கள் குழந்தையை கையில் தூக்கி வைத்துக் கொண்டு பாடிய பாடல். படிக்கிறார் பாட்டை. எப்படி? அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆதானி ஹாதல் குலாம தய்யிபல் அர்தானி கது சாத ஃபில் மஹதி கல் அல் கில்மானி அலல் கில்மானி அன்தல்லதி சும்மீத ஃபில் குர்ஆனி அஹ்மத மக்தூ பன்னலல் ஜினானி. முதல்ல போகிறார் அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹாதல் குலாம தய்யிபல் அர்தானி, தூய்மையான நல்ல ஒரு குழந்தையை கொடுத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். சரி, பாட்டனார் படிச்சிருப்பார், விட்டுருவோம், பிரச்சனை இல்லை. அடுத்து படிச்சுட்டு போறார் பாருங்க, அது சாத ஃபில் மஹதி அலல் கில்மானி. நீங்க எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? தொட்டில்ல கிடக்கிற பொழுது சிறுவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறீர்கள். உலகத்தில் பிறந்த சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் ரசூலுல்லாஹ் அந்த மாநாட்டை கூட்டினது யாரு? ரசூலுல்லாஹ் தலைவர்னா செக்ரட்டரி யாரு? அதுக்கு ஏற்பாடு பண்ணது யாரு? கூட்டம் நடந்தது எந்த இடத்துல? உலகத்து சிறுவர்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் தலைவராக இருக்கிறார்களாம். யார் படிக்கிறா? அப்துல் முத்தலிப் படிக்கிறார். அப்துல் முத்தலிப் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரா? ரசூலுல்லாஹ் நபின்னு அவருக்கு தெரியுமா? அதுக்கு அவருக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? ஒண்ணுமே கிடையாது.
உலகத்து சிறுவர்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் தலைவராக இருக்கிறார்கள். எப்பொழுது? தொட்டிலில் கிடக்கிற பொழுதே தலைவராயிட்டியப்பா. இது பாராட்டுறாரா பொறாமப்படுறாரான்னு தெரியல. பயங்கரமான ஆளுதானி. அடுத்த வரியில் எடுத்து விடுறாரு பாருங்க. அந்தல்லதி சும்மீத ஃபில் குர்ஆனி அஹ்மத, குர்ஆனிலேயே உனக்கு அகமது என்று பெயர் சொல்லப்பட்டிருக்கிறதே. குர்ஆனே ரசூலுல்லாஹ் 40வது வயசுல தான் இறங்குது. புள்ள பிறந்த உடனே புள்ளையத்துக்கு கையில் வச்சுக்கிட்டு குர்ஆன்லேயே அல்லாஹ் உனக்கு அகமதுன்னு பேர் வச்சு விட்டானப்பா. எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? இப்படி அதை எடுக்க ஆரம்பிச்சா அதனால தானே சுபஹான மௌலிதுன்னு வச்சிருக்கான். மௌலிதுனாலே பிறப்பு தானே அர்த்தம். பிறப்பை மையமாக வைத்து கதைகளையும் கப்சாக்களையும் உருவாக்கப்பட்ட ஒரு புத்தகத்தை வைத்து அதிலிருந்து எடுக்கப்பட்ட கதைகளை மூல ஆதாரமாக கொண்டு தமிழகத்தில் ஏராளமான கதைகளை நபிகளாரின் பெயரில் கட்டிவிட்டிருக்கிறார்கள். இந்த கதைகளை நாம் ஏற்கக்கூடாது, நம்பக்கூடாது, மறுத்துவிட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை விட முக்கியமாக இந்த பாடல்களை, குறிப்பாக இந்த மௌலூத தூர ஒதுக்கணும். அல்லாஹ்விடத்தில் பெரிய பாவியா போயிடும், பெரிய குற்றத்துக்கு ஆளாயிரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இட்டுக்கட்டப்பட்ட குற்றவாளிகளாக மறுமையில் போய் அல்லாஹ்விடத்தில் நின்னோம்னா நம்மளால ஜெயிக்க முடியாது, வெற்றி பெற முடியாது என்பதை மௌலூதின் மீது பக்தி வைத்திருக்கிற பக்தர்கள் புரிந்து கொண்டு அதிலிருந்து விலகி வர வேண்டும். இது ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பிலே சொல்லப்படுகிற கதைகள். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடுத்த கட்டத்தை எடுத்துக்கொண்டால், பிறந்துட்டாங்க. அந்த காலத்து வழக்கப்படி தாய்மார்கள் சில நேரங்களில் பால் ஊட்டுவாங்க. நல்ல உயர்ந்த குலத்தில் உள்ளவங்களோ அல்லது செல்வந்தர்களோ அந்த மாதிரி இருக்கிறவங்க செவிலி தாய்மார்களை பயன்படுத்தி குழந்தைகளுக்கு பால் ஊட்டுவது வழக்கம். அது பல காரணங்கள் இருக்கலாம். இப்போ இந்த காலத்தில் கூட பாருங்க, சில தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு பால் ஊட்டுவதை தவிர்க்கிறார்கள். வேற ஆட்கள்கிட்ட பால் ஊட்ட கொடுக்கறதும் இல்லை, தாங்களும் பால் ஊட்டுவதும் இல்லை. பவுடர் பால், மாட்டுப்பால், இந்த மாதிரி அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் என்ன உண்டோ அதை செய்கிறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய நினைப்பு என்னவா இருக்குதுன்னு கேட்டால், அவங்க பால் ஊட்டுவதன் வழியாக தன்னுடைய அழகு கெட்டு போய்விடும் என்று சில பேர் நினைக்கிறார்கள். இந்த காலத்தில் இப்படி ஒரு காரணம் இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் சில காரணங்களுக்காக வேண்டி செவிலி தாய்மார்களை தேடிக்கொண்டிருப்பார்கள். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வேறு சில தாய்மார்களிடத்திலே பால் அருந்தி இருக்கிறார்கள். அதுக்கு நமக்கு ஆதாரம் கிடைக்கிறது. உதாரணமாக பனு சாது என்ற குலத்தை சார்ந்த ஹலீமா என்ற பெண்ணிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு வயதிலே பால் அருந்தி இருக்கிறார்கள். அதே போல சுவைபா, அபூலகப் இருக்கிறான்ல, இந்த அபூலகபுடைய அடிமையாக இருந்தவர் சுவைபா. இந்த சுவைபா என்ற பெண்ணிடத்திலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு வயதிலே பால் அருந்தி இருக்கிறார்கள். அதற்கும் ஆதாரம் கிடைக்கிறது. அதே போல உம்மு ஐமன் என்ற பெண்மணியிடத்திலேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு வயதிலே வளர்ந்திருக்கிறார்கள். இது அபூதாவுதுல 4478வது ஹதீஸ், புகாரியில் 5101வது ஹதீஸ், முஸ்லிம்ல 1771வது ஹதீஸ் ஆகிய செய்திகளில் இந்த தாய்மார்களிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதிலே பால் அருந்தி இருக்கிறார்கள் என்பதற்கான சான்று கிடைக்கிறது. அதனை தொடர்ந்து இன்னும் பல செய்திகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் வரும் நாட்களில் தொடர்ந்து நாம் பார்க்கலாம்.